அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 220 நாளை கடந்து போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கக்கூடிய இந்த வேலையில் ஹமாஸ் படை தொடர்ந்து முன்னேறி இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்புகளை அடித்து வீழ்த்தி கொண்டிருக்கிறது. ஸோ இஸ்ரேலுடைய பத்திரிகையாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் டுடே ஆகட்டும், ஹெரேட்ஸ் பத்திரிகை ஆகட்டும், குறிப்பாக ஹெரேட்ஸ் அது இன்னைக்கு தலையங்கமாக சில செய்திகளை வெளியிட்டிருக்கு. அதில் தெளிவாக சொல்லுது, நிச்சயமாக மத்திய கிழக்கில் மற்றும் மத்திய காசா பகுதி, வடக்கு காசா பகுதியில் ஹமாஸ் தான் முன்னேறி கொண்டு வருகிறது. ஹமாஸை பொறுத்தவரை அவர்கள் மீளெழுச்சியாக, கொஞ்சம் தொய்வாக தெரிந்தாலும் மீண்டும் மீளெழுச்சியாக இந்த காசா பகுதியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் பல்வேறு நவீன ஆயுதங்களோடு இந்த போரில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் எதர்ச்சியாக களத்தில் இருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹெரேட் சொல்லுது. மேலும் ஹெரேட் சொல்லுது, நிச்சயமாக இவர்கள் ரஃபாவுக்குள்ளே போகக்கூடிய அதே வேளையில் வடக்கு காசா பகுதியை நோக்கி போய் மீண்டும் நாங்கள் ஹமாஸுடைய துருப்புகளை அழிக்கிறோம் சொல்லக்கூடிய இந்த செயல் என்பது அவர்களுடைய தோல்வியும் கோழைத்தனத்தையும் அவர்கள் மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதன் வழியாக திரும்பி அந்த பொதுமக்களை அல்லது இல்லாத ஒரு இடத்தை நோக்கி செல்லக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக இவர்களுக்கு தோல்விதான் எழும். மாறாக ஹமாஸ் என்பது எழுச்சி அடையும். இதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. நிச்சயமாக இது நமது பலவீனத்தை குறிக்குது. குறிப்பாக எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள், ஹமாஸ், அல் குட்ஸ் போன்ற போராட்ட குழுக்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய வீரம் என்ன, அவருடைய நுணுக்கங்கள் என்ன என்ற விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான கட்டுரையை இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த ஹெரேட்ஸ், இஸ்ரேல் டுடே இது போன்ற சில பத்திரிகைகள், ரேடியோ தஹர்னோத் இது போன்ற சில பத்திரிகைகள் மட்டும்தான் சில செய்திகளை போடும். அதாவது அது சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மையை சொல்ல முடியாது. சில செய்திகள் அது சொல்லக்கூடிய சமயத்தில் அது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து மட்டும் தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் காசாவை பொறுத்த வரைக்கும் சில ஊடகங்கள் வழியாக நமக்கு செய்தி கிடைக்கும், குறிப்பாக அல் ஜசீரா, இன்னும் பல்வேறு ஊடகங்களில். ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே டெல் அவீவ் போன்ற நகரங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தான் வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய சில பத்திரிகைகள் இது முக்கியமான பத்திரிகை. ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடு காசா பகுதியில் போயிட்டுருக்கு. சவுதி அரேபியாவுக்கு இன்றைக்கி அமெரிக்கா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கு. என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு காலமாக நீ யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் கூட சண்டை போட்டுருந்தேன், பல ஆண்டுகளாக உங்களுக்குள்ள பஞ்சாயத்து இருக்குது, அவங்கள்ட்ட பச்சை கொடியை காட்டிடு, கிரீன் சிக்ல காட்டிடு, அவங்க மத்தியில் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு சொல்லி சவுதி அரேபியா ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் கூட பேச தயாராக இருக்கிறாங்க. மறுபக்கம் ஹூதிகள் அன்சாருல்லாக்களும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான்களும் ஈரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரானில் சந்திச்சிருக்கிறாங்க, பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அன்சாருல்லாக்கள் ஹூதிகள் இங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதன் வழியாக ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஏதாவது உதவ முடியுமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த போரை பொறுத்த வரைக்கும் 40,000 உயிர்களை இன்னைக்கு இன அழிப்பு செஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு IDF. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த இன அழிப்புக்கு அப்புறமும் இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் போராளிகள் குழுவில் பலாயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களாக இருக்கக்கூடிய அல் குட்ஸ் பிரிகேட், பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத், அதே மாதிரி ஹமாஸுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய இஸ்ஸத்துல் அல் கசாம் போன்ற இராணுவ பிரிவுகளில் இன்றைக்கி சேர்ந்துட்டு இருக்காங்க, குறிப்பாக இளைஞர்கள். ஸோ இவர்கள் சேருவதன் அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு ஆண்டு காலமாக 70 ஆண்டுகளுக்கு அதிகமாக நம்ம இந்த பூமியில் போராடி இருக்கோம். ஸோ இந்த போராட்டத்துடைய இறுதி செய்தியாக அக்டோபர் 7 தூஃபான் அல் அக்ஸா பெரு வெள்ளம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டம் என்பது இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நம்மளை இணைத்து கொள்ள வேண்டும். காரணம், நமது உறவினர்கள்லாம் இறந்துட்டாங்க, இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இதாக தான் காணப்படுது. கூடுதலாக நாம் ஒரு காசா மக்களாக, பலஸ்தீன் மனிதனாக இருப்பதை விட ஒரு போராளியாக நாம் இந்த போராளிக்குள்ள இணைந்து இன்னைக்கு போராடி நம்ம ஷஹீதாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த மக்கள் எல்லாமே சொல்லப்போனால் இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பிரிகேட்டர்ஸில் எந்தெந்த பிரிகேட்டர் எங்கெங்கே செயல்படுத்தும். உதாரணத்துக்கு கான் யூனிஸில் அல் குட்ஸ் இருக்குன்னா அங்கே சில நபர்கள், அதே மாதிரி வடக்கு காசா பகுதி ஜெய்தூன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்திலாஹி, பைத்கானன் போன்ற இடங்களில் பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு செயல்படுது. ஸோ இது போன்ற அமைப்புகளை பிரிஞ்சு பல இளைஞர்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இவர்களின் மூலம் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி பலஸ்தீனுக்கு கிடைத்து பலஸ்தீன் தனி நாடாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மறுபக்கம் சமீபத்திய செய்தி என்னன்னா, இன்றைய காலையிலிருந்து யமனுடைய பகுதியாக இருக்கக்கூடிய ஹுடைடா என்று சொல்லக்கூடிய பகுதி, துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் 4 ராக்கெட்டுகளை ஏவி இருக்குது மற்றும் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள். ஸோ இதன் மூலம் அந்த இடம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் அதற்கெல்லாம் அஞ்சாமல் அவர்கள் தங்களது இராணுவ தளவாடங்களில் மலைப்பகுதிகள்லையும் பூமிக்கு கீழையும் புதைத்து வைத்து சேஃபாக இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களில் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன தாக்கத்தை கூட, ஒரு பெரிய ஒரு பாதகத்தை கூட இந்த நாடுகள்னால ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறதே நிச்சயமாக ஹூதிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை காணும். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.